இப்ப இதுல இருக்கவங்க எல்லாரும் ஃபார்ம் போட்டீங்களா? உங்களுக்கு என்ன சேதம் அடைஞ்சிருக்கு? போட்டோ எடுத்து என்ஐசி போட்டோ காப்பி கொடுத்து பிஓசி பேங்க் டீடைல் கொடுத்து உங்க ஃபார்ம் போட்டீங்களா? ஏன் ஃபார்ம் போடல யாருமே இது வரைக்கும்? ஒரு சில பேர் போயிடாம இருக்காங்க தானே, அந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் இந்த போயிடாம சிட்டி சென்டருக்கு தானே வீட்டுகளுக்கு அவங்க மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. முடிஞ்சவங்க போறதுக்கும் ஃபார்ம் போறதுக்கும் சம்பந்தம் இல்லையாண்ணா? என்னன்னா ஃபார்ம் வந்து மிஸ் ஃபார்ம் ඒක ඇවිල්ලා ආපදාවට පත් වෙච්ච අය මැටි පාස්ටි අගාල් ආපු කට්ටියට සුද්ධ කරගෙන යන ෆෝම් නෙවෙයි. ඒ සුද්ධ කරගෙන රජයෙන් දෙනවා ඒක ස්ක්‍රීන් එකේ ගන්න සූර්යාදාරය. හැබැයි ඕගොල්ලන්ට ඒක මේ ෆෝම් එක දීලා අපි කරන්නේ නැවත සම්පූර්ණ වෙනසනවා මේ ගෙදර ඔක්කොම වෙන සම්පූර්ණ ඔව් ඒක කරලා බෑ ඉතිබන්දායි. ඒක තමයි නාන්නේ. කටමන ஓகே இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு ஃபார்ம் வந்து நான் ரவி அண்ணா கார்டு கொடுவேன் சரியா? ஃபார்ம் என்கிட்ட இருக்கு சரியா? இதுல என்ன விஷயம்னா அரசாங்கத்துல சொல்லப்பட்டிருக்கு வந்து உங்களோட வீடு முழுமையா சேதமடைஞ்சிருந்தா வந்து கொடுக்க போறோம் காசு கொடுக்க போறோம் சொல்லியிருக்கு. நீங்க விண்ணப்பிக்காம உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. நீங்க ஜிஎஸ் கூட தான் கொடுக்கணும் ஏஜி ஆபீஸ்க்கு. மிஸ் வந்து சொல்றாங்க அங்க இருக்க விஷயங்களுக்கு வந்து உங்க சின்ன சின்ன வேலைகளை செய்யறதுக்கு தான் காசு வந்து ஒதுக்கிட்டு சொல்றாங்க. அப்ப அதுக்குனால நீங்க விண்ணப்பிக்கணும் தானே? லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்து இந்த மாதிரி சேதம் அடைஞ்சிருக்கு, இதுதான் இந்த வீட்டுக்கு நிலைமை, இந்த தோட்டத்துக்கு நிலைமை இதுதான் இப்ப அப்படின்னு வந்து சொல்லணும் தானே? அப்ப நீங்க அதை சொல்லாம இருந்தா தெரியுமா அரசாங்கத்துக்கு? எல்லாம் வந்து இங்க ஸ்கூல்ல இப்ப இருக்கீங்க, ஸ்கூல்ல நீங்க வந்து என்ன எண்ணத்தோட இருக்கீங்க? நீங்க யோசிக்கிறீங்க எங்களுக்கு வீடு சேதம் அடைஞ்சா அரசாங்கத்துல வீடு கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு மட்டும் யோசிச்சிருக்காங்க. தயவு செய்து சொல்றேன், நம்மளுக்கு தேவையான வாழ்விடத்தை வந்து அமைச்சுக்க வேண்டியது நம்ம தான். இப்ப அரசாங்கத்தை பார்த்துக்கிட்டு கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசி மட்டும் நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கணும், அது நடக்க போறது இல்ல. அரசாங்கத்தை என்ன சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு விண்ணப்பிங்க, அந்த ஃபார்மை கொடுத்து உங்களோட பேரை கொடுத்து என்னென்ன சேதமடைஞ்சுன்னு விண்ணப்பிங்க, அப்பதான் உங்களுக்கான சலுகை வந்து கிடைக்கும். நீங்க விண்ணப்பிங்க தயவு செய்து. அதுக்கான ஏற்பாடுகள் நான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சரி அடுத்த வேலைகளை பார்ப்போம் சரியா? மொத்தமா எத்தனை மாவட்ட பிரதேசத்துல எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் விண்ணப்பிச்சிருக்காங்களா? இப்ப எழுத வாசிக்க தெரியாத இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், டவுனுக்கு போயிட்டு வரதுக்கு வயசு போனவங்க கஷ்டமா இருக்கலாம், அவங்க விண்ணப்பிக்காம இருக்கலாம். ஃபார்ம் ஒன்று எடுத்துட்டா அந்த ஃபார்ம்ல உங்களை முழு பேர் இதெல்லாம் எடுத்துட்டு கஷ்டமா இருக்கலாம் சில பேருக்கு. அப்ப அவங்களுக்கான என்ன செய்யலாம்? படிச்ச பிள்ளைங்க எல்லாம் இருக்கீங்க தானே, ஆண்டு 10 மேல படிச்ச பிள்ளைங்க இருக்கீங்க தானே, ஒரு ஃபார்ம் நிரப்ப தெரியாதா? அந்த ஃபார்ம் நிரப்பி கொண்டு கொடுக்க வந்தானே, அந்த விஷயங்களை பாருங்க. முக்கியமா அதுக்கு மேல முக்கியம் நம்ம உயிர் வாழணும் சரியா? உயிர் வாழறதுக்கு உடையும் உணவும் வந்து தேவை. முக்கியமா உணவு சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய அமைப்புகள் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு.